ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபோது 7 ஆண்டுகள் மீதியானியரின் அடிமைகளாக காணப்படுகிறார்கள். அவர்கள் செய்த செயல் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வயலில் விதைக்கும் போது அது அறுக்கிற நிலை வரும்போது வெட்டுக்கிளி போல் வருவார்கள். திரளாய் வந்து ஒட்டகங்களிலும் அவர்கள் மிருக ஜீவன்களிலும் வந்து தேசத்தை கெடுத்து பயிர்களை அறுத்து தங்கள் தேசத்துக்கு கொள்ளையாடி கொண்டு போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியாய் வேதனைப்பட்டார்கள். ஏன்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபோது. அநியாயம்தான். ஏன் நடந்தது? தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்ததால். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படியும் அவர் காண்பிக்கிற நீதியின்படி நடக்கும்போது எந்த அநீதியும் நமக்கு நேரிடுவது இல்லை. இங்க பார்க்கிறோம், இஸ்ரவேல் செய்த இந்த பொல்லாப்பின் நிமித்தம் கிதியோன் என்கிற ஒரு வாலிபன் தன்னுடைய வயலிலுடைய நிலங்களை பாதுகாக்க மீதியானியர்கள் திரளாய் வந்து தான் அறுத்து வைத்திருக்கிற பொருட்களை கொண்டு சென்று விடக்கூடாது என்று ஒரு ஆலைக்கு பின்பதாக மறைந்திருந்து செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய அறுவடை பணியை செய்து கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு தூதன் வருகிறார். பயந்து போயிருக்கிற அவனை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஏதோ ஒரு நீதியை இந்த கிதியோன் என்கிற வாலிபனிடம் கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் இந்த கிதியோன் என்கிற வாலிபனை பயன்படுத்த ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனால் கிதியோன் சொல்கிறான், கர்த்தர் எங்களோடு இருப்பார் என்றால் ஏன் இவ்வளவு காரியங்கள் நிகழ்வான? ஏன் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை இழப்புகள்? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு பலனை நான் கொடுத்திருக்கிறேன். தேவன் நம்மை கொண்டு ஒரு மீட்பை செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ளே ஒரு பலனை கொடுப்பார். ஆம், மோசே கொன்ன வாய் மந்த நாவு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்குரிய பலனை கொடுத்தார். வழிநடத்த சொல்லுவது மாத்திரம் செய்யவில்லை, ஒரு பலனையும் கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். மீன் பிடிக்கிறவன், படிப்பறிவு இல்லாதவன், பேதமை உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த தைரியம் எங்கிருந்து வந்தது? கர்த்தருக்கு நேராய் தன்னை திருப்பும் போது நமக்குள்ளே ஒரு பலனை கொடுப்பார். அந்த பலன் போதும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு பலன் மறைந்திருக்கிறது. கிதியோனுக்கு தெரியவில்லை. கிதியோன் சொல்கிறான், நான் எப்படி ரட்சிப்பேன்? ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது. உனக்குள்ளே இருக்கிற பலன் போதும். இதை கொண்டு நீ மீதியானியர் இடத்தில் இருந்து, எந்த மீதியானியருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறார்களோ அந்த மீதியானியரை நீ ஒருவன் போதும். உன்னை ஒருவனை கொண்டு நான் செயல்படுத்த முடியும். ஒன்றே ஒன்றுதான் அடிப்படை, கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய சங்கீதத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் 84:5 சொல்லப்பட்டிருக்கும், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும்
தங்கள் இருதயில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனில் தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும் என்று சொல்லுகிறார். ஆம், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரில் பலன் கொள்ளும்போது நமக்குள்ளேயும் ஒரு பராக்கிரமம் காணப்படும். நமக்குள்ளே இருக்கிற பலன் போதும். நாம் இருக்கிற இடத்தில் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் கொடுத்திருக்கிற பலத்தோடு ஆண்டவரை நாங்கள் உமக்காக உம்முடைய வேத வசனத்தின்படி வாழ எங்களுக்கும் உதவி செய்தலும். உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.